ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் ஒரு ஜேசிபி 3DX வண்டி சேலுக்கு வந்திருக்குதுங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜேசிபி உலகம் சேனலில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க. உங்களிடம் ஏதாவது ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அப்ரோச் பண்ணுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 மாடலுங்க. 2 ஓனர்கள்லாம் ஆர்சி புக் இருக்குதுங்க. ஆர்சி புக் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி கரண்ட்ல வச்சிருக்காங்க. நல்லா வெல் மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டியிருக்காங்க. இன்ஜின் ஆயில், கீர் ஆயில், கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கறனால இன்ஜின் கிரவுண்ட் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க. டைமிங் சர்வீஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் கிரவுண்ட் நல்லா லைஃப் கிடைக்குங்க. ஹைட்ராலிக் பம்பர் ப்ரெஷர் குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பிளுக்கு கூடிய ஃபில்டரை பாருங்கள், கிளியர் பண்ணி போடுங்க. சோக்கா இருந்ததுன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புஷு கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு புஷு தேய்மானம் குறைவாகி நல்லா லைஃப் கிடைக்குங்க. ஸ்டெப்லைசரில் பாட்டம் பூட்டில் இருக்கக்கூடிய பேடு நட்டை அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னர் அவுட்டர் த்ரெட் ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க. இல்லைனா இன்னர் அவுட்டர் த்ரெட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னர் அவுட்டர் த்ரெட் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிருங்க. தேவையில்லாமல் செலவை தவிர்க்க முடியுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 4 டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க. முன்னாடி பூமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க. முன்னாடி பக்கெட்லேயும் வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க. முன்னாடி பக்கெட் ஏற்று டோப் லைட்டு குட் கண்டிஷனுங்க. முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷு, முன்னாடி பூம்னுடைய பின்னு புஷு நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க. வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. பேக் பூமில் வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க. பேக் பக்கெட்லேயும் வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க. பேக் பக்கெட்னுடைய டீத்து டோப் லைட்டு குட் கண்டிஷனுங்க. பேக் பக்கெட்னுடைய பின்னு புஷு, பேக் பூம்னுடைய பின்னு புஷு குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. அதே மாதிரி பம்புலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் சீலாம் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குதுங்க, லீக்கேஜ் இல்லாமல். இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி காரட்டை இருக்குதுங்க. இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 19,80,000 ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க. கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க. தேவைப்படும் ஜேசிபி காரன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி காரட்டை தான் இருக்குதுங்க. தேவைப்படும் ஜேசிபி காரர் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுற மாதிரி வியூ பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க. தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நன்றி நேர்களே, மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.